நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு அருகே ஊருக்குள் காயங்களுடன் சுற்றி திரிந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. அடுத்த கட்ட மருத்துவ ஆய்விற்கு சிறுத்தையை வனத்துறையினர் முதுமலைக்கு கொண்டு சென்றனர். கூடலூர் அருகே தேவர்சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட தேவன் 2 பகுதிகளில் கடந்த சில தினங்களாக சிறுத்தை ஒன்று உடலில் காயங்களுடன் சுற்றித் திரிந்தது. நடக்க முடியாமல் இருந்த அந்த சிறுத்தை குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் அடிக்கடி தென்பட்டது. சிறுத்தையை கண்காணித்து பிடிக்கும் பணியில் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டனர். தானியங்கி கேமராக்கள் பொருத்தியும் 2 இடங்களில் கூண்டுகள் வைத்தும் சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகளை வனத்துறையினர் மேற்கொண்டனர். இந்நிலையில் தேவன் 2 பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. சிறுத்தை வந்து கூட்டில் சிக்கிருச்சு. அதனால நம்ம இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த வனத்துறைக்கு வேண்டுகோள் வைக்கிறோன்னா, எங்கள் ஏரியா வந்துட்டு இந்நேரமும் நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்ட்டு வேண்டுகோள் வைக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு ஆச்சு, அதுக்குள்ளார பிடிச்சங்காட்டியும் நல்லா தான் போச்சு. இனி வேறையும் இருக்குதுன்னு நிறைய சொல்கிறாங்க. இனி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. இனியும் இதே மாதிரி தான் வீதியாக நடக்கணும். நம்ம காடு எஸ்டேட்டு வேறு இந்த மாதிரி காடாக போச்சு. அதனால் வீதியில் தான் நடக்கணும். குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தகவல் அறிந்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வன கால்நடை மருத்துவர் சம்பவ இடத்திற்கு வந்து கூண்டில் சிக்கிய சிறுத்தையை ஆய்வு செய்தனர். சிறுத்தையின் முகம் மற்றும் கால் பகுதியில் காயங்கள் இருப்பது முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அடுத்த கட்ட மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக சிறுத்தை முதுமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. முதுமலையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அதற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதா அல்லது முதுமலை வனப்பகுதிக்குள் விடுவதா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக கூடலூரிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன்.